மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழில் வைங்க. இது அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அன்புமணி ராமதாஸ் மகள் சங்கமித்ரா அன்புமணி தயாரித்திருக்கும் அலங்கு படத்தின் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சங்கமித்ரா அன்புமணி படக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ள உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாதானா உங்கள் எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருந்தார். ஐயோ இங்கிலீஷில் வைப்பாங்களா பேரை, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாற்றுங்க நம்ம கேட்கலாம், பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதில் பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என்கிட்ட அவர் வந்து சொல்கிறார், மேம் நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேர் தான் நான் வைக்கணுன்னே எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழில் வைங்க. இது அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நாய் அப்படிங்கிறதுனாலே அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு, அந்த வார்த்தை இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படம் மூலியமாக. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங். ஒரு ப்ரொடக்ஷனாக இதில் வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு மனசாபம் வந்தால் கூட அன்றைக்கி நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சரியாயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடச்சி. ஃபஸ்ட்டு படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம், ஒருத்தருமே பெர்ஃபார்ம், இப்போ காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே தனியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில். அதே மாதிரி ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இது தானே முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரோம். இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமும் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம இதை பண்ணுறோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலங்கு டீம். அவங்க அலங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.